பிரபல நடிகை பாவனாவின் கார் டிரைவர் சுனில் நடிகை கீர்த்தி சுரேஷையும் கடத்த திட்டமிட்டான் என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. பிரபல நடிகை பாவனாவை கடத்தி பாலியல் கொடுமை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான கார் டிரைவர் சுனில் தலைமறைவாக இருக்கிறான். அவனை பற்றி மலையாள திரையுலகினர் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள். டிரைவர் சுனில் நடிகை பாவனாவிடம் கார் டிரைவராக பணியாற்றிய போது அவர் மூலம் பல மலையாள நடிகைகளுடன் பழக்கம் ஏற்பட்டது. அவர்களது நடவடிக்கைகளை கவனித்த சுனில் நடிகைகளை கடத்தி பணம் பறிக்க திட்டமிட்டான். அப்போது நடிகை கீர்த்தி சுரேஷ் மீது அவனது பார்வை விழுந்தது. இவர் பழைய நடிகை மேனகாவின் மகள் ஆவார். கீர்த்தி சுரேஷ் தற்போது தமிழில் பிரபல நடிகையாக உள்ளார். தற்போது கீர்த்தி சுரேஷின் கைவசம் நிறைய படங்கள் இருப்பதால் அவரை கடத்தி பணம் பறிக்கலாம் என்று சுனில் திட்டமிட்டான். இதற்காக கீர்த்தியின் கார் டிரைவருடன் சுனில் நட்பு ஏற்படுத்திக் கொண்டு தனது திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்தான். அதற்கு கீர்த்தியின் டிரைவரும் சம்மதித்ததாக கூறப்படுகிறது. கீர்த்தி சுரேஷ் எப்போது தனியாக காரில் போவார் என்று டிரைவர் மூலம் நோட்டமிட்டான் சுனில். செல்போனில் ஒய் என தகவல் அனுப்பினால் இன்று கடத்தலாம் என்றும், எக்ஸ் என்றால் இன்று கடத்துவதற்கான சூழ்நிலை இல்லை என்றும் ரகசிய வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வது என முடிவு செய்தனர். சம்பவத்தன்று அவசரத்தில் அந்த டிரைவர் ஒய் என தவறுதலாக சுனிலுக்கு செல்போனில் தகவல் அனுப்பிவிட்டான். உடனே சுனில் தனது கும்பலுடன் சென்று நடிகை கீர்த்தியின் காரை மடக்கி நிறுத்தி உள்ளே ஏறி கடத்தி சென்றான். ஆனால் அதன் பிறகுதான் காரில் இருந்தது கீர்த்தி இல்லை, கீர்த்தியின் தாயார் மேனகா என தெரிய வந்தது. அவரை கடத்தி பயனில்லை என்பதால் விடுவித்து விட்டான். குடும்ப கௌரவம் கருதி இது பற்றி மேனகா குடும்பத்தினர் போலீசில் புகார் செய்யவில்லை. தற்போது சுனில் பற்றிய தகவல்கள் வெளியானதும் அவன்தான் கீர்த்தி சுரேஷை கடத்த திட்டமிட்டவன் என்பதை மேனகாவின் கணவர் சுரேஷ்குமார் அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். அவர்தான் சுனில் பற்றிய தகவலை தற்போது தனது நண்பர்கள் மூலம் வெளியிட்டுள்ளார். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.